அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணுமீரா. இன்னைக்கு ரெமீரா டாக்ஸ்ல சுவாரஸ்யமான ஒரு ஆளுமையை சந்திக்க போறோம். அதாவது அவருடைய படைப்புகள் நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அப்புறமா பிற்காலங்கள்ல அவருடைய இலக்கிய பயணம் மூலமாக அவரை பல மேடைகள்லையும் சந்திச்ச ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு அவரோட நம்ம ரெமீரா டாக்ஸ்ல பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது ரஜினிகாந்த் படம் அப்படின்னாலே அது அடுத்ததுக்கு அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, எஸ்பி முத்துராமன் சார் படம் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கெல்லாம் ரசிச்சு ரசிச்சு பார்த்துருக்கோம். அந்த காலகட்டத்திலலாம் இயக்குனர்கள்ன்றதை தேடி பார்த்தா தான் கிடைக்கும். ஒரு ஒரு பத்திரிகையில பார்க்கணும், ஒரு எங்கேயாவது பேசும் படம்னு ஒரு புத்தகம் வரும், அங்கெல்லாம் தான் இயக்குனர்களை பற்றின விவரங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ எல்லாமே நிறைய யூடியூப்லலாம் தெரியுது. இந்த படம்லாம் இவங்க தான் இயக்குனர் நம்ம முகம் தெரியுது, அவங்க யாரு என்ன எல்லா விவரமும் தெரியுது. உங்களெல்லாம் நான் இயக்குனருடைய போட்டோ எல்லாம் அப்பெல்லாம் போட மாட்டாங்க, எங்கேயுமே வெளியில தெரியாது. அப்போ எனக்கு உங்களோட போட்டோ பார்க்கும்போது இவர் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை ஒரு இயக்குனராகவே ரொம்ப பிடிக்கும். நிறைய 25 படங்களுக்கு மேல ரஜினி சாரோட படங்கள் எல்லாத்தையும் நீங்க இயக்கி இருக்கீங்க அப்படின்றது ஒரு பக்கம். அதை தாண்டி ஒரு இயக்குனரா உங்களை ரசிச்சு பார்த்த இடங்கள் எல்லாம் எப்படின்னாக்கா, அந்த கதாநாயகனை இன்ட்ரடியூஸ் பண்றதாக இருக்கட்டும், காட்சிகளை பிரம்மாண்டமாக ஒரு காலகட்டத்துல காட்டின அந்த விதம், 80கள்லாம் ஒரு அப்படி ஒரு பிரம்மாண்டம் இருந்தது. அப்போ எங்க திரும்பினாலுமே உங்களுடைய திரைப்படங்கள் தான். நீங்க பிஸியா இருந்த அந்த ஒரு பீக் டைம் அது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல்ல என்னுடைய கேரக்டரில் என்ன தொழிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிக்கிறது என்னுடைய ஆசை. படிக்கிற மாணவர்கள் இதை படிக்கணுமா, அதை படிக்கணுமா, அதுக்கு போகணுமா, இதுக்கு போகணுமா அப்படின்னு நம்ம அலையக்கூடாது. லைஃப்பில் நான் இந்த மாதிரி வருவேன், இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு லட்சிய நோக்கு இருக்கணும். எந்த இடத்த நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நான் இப்போது ஆடிட்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அரசியலுக்கு போகணும், இப்படி ஏதாவது மனசில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பாதையை நோக்கி நம்ம போகிறது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி வந்தது தான். நான் பள்ளியில் படிக்கிற காலத்திலேயே டிகேஎஸ் பிரதர்ஸ்லாம் காரைக்குடியில் நாடகங்கள் போடுவாங்க. ஒன்றா நாடகம்னா ஒரு நாள் 2 நாள் நாடகம் இல்லை, ஒரு நாடகத்தை 10 நாள் 15 நாள் போட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு காரைக்குடியில் கேம்புன்னு உட்காந்து காரைக்குடியிலே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அங்கே நடிக்கிற நடிகர்கள் எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி வாடகைக்கு இருந்தாங்க. அப்போது நாடகத்துக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய தந்தையார் காரைக்குடி ராமசுப்பையா, அவர் அரசியல்வாதி, சோஷியல் ஒர்க்கர். அவர் பார்த்துட்டு பேசிட்டு அன்றைய அரசியலை, அன்றைய சமுதாய விழிப்புணர்வுகளை எல்லாம் பேசிட்டு நாடகத்துக்கு நடிக்க போவாங்க. அப்படி போகும்போது தம்பி நாடகம் பார்க்க வரியான்னு என்னை கூட்டு போடுவாங்க. அப்படி நான் டிஎஸ் நாடகங்களை பார்க்க அந்த கலை என் மனசில் பதிஞ்சுது. எவ்வளவு அழகாக நடிக்கிறாங்க, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் மைண்டில் உதிச்சிருந்த காலம். அது அந்த வயசு பருவம். அது எனக்கு முதல் தூண்டுதல். அதன் பிறகு நான் போய் காரைக்குடிக்கு பக்கத்தில் ராம்நகர்னு தேவக்கோட்டையில் இருக்கேன். அங்கே நான் டீப்ரெட் ஹைஸ்கூல்னு ஒரு ஹைஸ்கூலில் ஹாஸ்டலில் இருந்து படித்தேன். வீடு பக்கத்தில் தானே இருந்தது. அது காரணம் என்னுடைய தந்தையார் ராமசுப்பையாவும் என் தாயார் விசாலாட்சி அவர்களும் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்து கட்சி பணிக்கு போயிடுவாங்க. அவை எங்களை சரியாக கவனிக்க முடியல. அதனால இவங்க ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னா இவங்க ஹாஸ்டலில் தான் வரணும்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் எங்கள் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. நான் அங்கே படித்தேன். அது ஒரு கிறிஸ்தவ இன்ஸ்டியூட். அது அந்த இன்ஸ்டியூட்லேயே ஹாஸ்டலில் இருந்து படிக்க போகும்போது எனக்கு கொஞ்சம் அளவுக்கு அந்த படிப்புலையும் ஒரு ஆர்வம் வந்தது. ஹாஸ்டலில் இருந்து படித்ததுனால எனக்கு நேரம் நிறைய கிடைச்சிது. புத்தகங்கள் படிப்பது, பள்ளிக்கூடத்து பாடங்கள் படிப்பது, ஹோம்ஒர்க் பண்ணுறதோட நாவல்கள் படிக்கிற பழக்கத்தை உண்டாக்கிட்டேன். அங்கே பள்ளியிலேயே நல்ல லைப்ரரி, நல்ல புத்தகங்கள், அன்னைக்கு சிறந்து விளங்கின கதாசிரியர்களுடைய நாவல்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. அப்போ ஐயா டாக்டர் மு வரதராஜன், ஜெயகாந்தன், சிவசங்கரிம்மா, இப்படி பல கதாசிரியர்களுடைய புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு உண்டு. இப்போ சொல்கிறதுல தப்பு இல்லை. அன்னைக்கு ஹாஸ்டலில் படிக்கும்போது இந்த மாதிரி நாவல்கள் எல்லாம் கொஞ்சம் படிக்கிற நேரத்தில் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என்ன செய்வோம்னா பாடப்புஸ்தகத்தை முன்னால் வச்சு பாடப்புஸ்தகத்துக்குள்ளே நாவல்களை வச்சு படிப்போம். அந்த அளவுக்கு நாவல் மேலே அப்போவே எங்களுக்கெல்லாம் ஒரு பற்றுதல் இருந்தது. அந்த அளவுக்கு நாவல்களும் நல்ல விழிப்புணர்வை உண்டாக்குகிற காட்சிகளோட குடும்ப பங்கான நல்ல கதைகளை எழுதின ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க.
இருந்தாங்க. ஆகவே எங்களுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருந்தது. ஆகவே டிகேஎஸ்னுடைய நாடகம், இவருடைய நாவல்கள் இதெல்லாம் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்போ நேரத்தில் ஐயா கலைஞர் எழுதின பராசக்தி படம், ம், அண்ணன் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த அந்த படம் தமிழகத்தில் ஒரு ஒரு புரட்டு போட்டது. அவருடைய வசனம் சிறப்பா, நடிகர்களுடைய நடிப்பு சிறப்பான அந்த காலத்தில் பட்டிமன்றமே நடந்தது. நான்லாம் எத்தனை தடவை அந்த படத்தை பார்த்தேன்னே சொல்ல முடியாது. அந்த அளவு அந்த படத்தை பார்த்து நமக்கு வந்து சினிமாவுக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த சினிமா மேலே ஒரு பற்றுதல் வர்றதுக்கும், நான் இந்த சினிமா தொழிலுக்கு வர்றதுக்கும் கலைஞரும் நடிகர்களும் தான் காரணம். இல்ல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்ப ஒரு நாடகத்தை பார்க்குறீங்க இல்லையா? உங்களோட ஈர்ப்பு ஏன் நடிப்பு பக்கம் போகாம இயக்குறதுல வந்து உங்களுக்கு ஈர்ப்பு போச்சு? அந்த நாடகத்தையே அவங்க சினிமா மாதிரி பண்ணுவாங்க. ஓ! டிகேஎஸ் பிரதர்ஸ் வந்து அவங்களுடைய நாடகங்கள்லாம் சும்மா அந்த காலத்து தெருக்கூத்து மாதிரி இல்லை. ம், அந்த தெருக்கூத்தை அவங்க மாடர்னைஸ் பண்ணி நாடகத்துக்கு ஒரு சமூக உயர்வும் மரியாதையும் கொடுத்தாங்க. ம், அது மாதிரி நாடகத்தை பார்க்கும்போதே அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ம்ஹ்ம். காட்சிகள் இருக்கும், வசனம் இருக்கும். ஆகவே அந்த நோக்கம் அதில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுல போய் அதனால டைரக்டர் ஆகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து. ஆனா ஆரம்பத்துல இருந்தே மொத்தம் டைரக்ஷன் தான். கலைத்துறைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் வழி. ஓ! ஆகவே என் மனசில் என்ன செய்யணும், என்னவா ஆகணுங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு இருந்ததுனால தான் நான் சினிமா துறைக்கு வர முடியும். ஓகே. ஆனா எந்த இடத்துலயுமே நீங்க நடிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே இல்ல. வந்தது, அது வராமல் இருக்க முடியாது. ஏன்னா எப்போ நீங்கள் கலைத்துறைக்கு போகிறீங்களோ அப்போவே நடிப்பும் சேர்ந்து தான் வரும். அதனால தான் இன்றைக்கி டைரக்டர்கள் எல்லாம் நடிகர்களாகவும் இருக்காங்க. ம், ஆகவே நடிப்பும் அந்த டைரக்ஷனோடு சேர்ந்தது தான். ம், ஆகவே இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் மணந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு நாள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா, ம், அவர் தான் ஸ்கூலுக்கு டீன், ம், ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பால், எல்லாமே அவர் தான். அவர் ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து ம், நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, வருங்காலத்தில் நீ என்ன ஆவ அப்படின்னு கேட்டுகிட்டே வர்றாரு. வந்தவரும் ஒரு டாக்டர் ஆகணும்னா, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா, ஒரு வக்கீல் ஆகணும்னா, ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னா அப்படிலாம் சொல்லிட்டு என்னுடைய டைம் வந்தது. வந்தோடனே நான் சைலண்டாக இருந்தேன். ம். என்ன முத்துராமன் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன். தயங்கி நின்னேன். இல்லை ஏன் கூச்சப்படுற, சொல்லு, தைரியமாக சொல்லு. நான் சினிமாக்காரன் ஆகணும். என்ன 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 சொல்கிறேன், நான் சினிமாக்காரன் ஆகணும். அப்படியா, வாங்க. சரியாக உதைக்க போகிறாரு அப்படின்னு அவர்கிட்ட போனேன். அவரை நான் அடிக்கலை, ம், என் முதுகில் தட்டி கொடுத்து, உனக்கு கலை ஆர்வம் இருக்கா? ஆமாம் சார். இன்னமே நம்ம பள்ளியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும், எல்லா கலை நிகழ்ச்சிகள்லையும் நீ பங்கு பெறுற மாதிரி ஆசிரியர்கள்ட்ட சொல்லி ம். உன்னை நான் தயார் பண்ணுவேன். ஆகவே உன் எண்ணத்துக்கு இந்த பள்ளியும் இந்த ஆசிரியர்களும் உனக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு முத எனக்கு ஊக்கம் கொடுத்து என் முதுகை தட்டி கொடுத்தவர் அந்த ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா தான். அதில் இருந்து என் பள்ளியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் என்னை பங்கு பெற வச்சு அந்த எனக்கு இருந்த அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டவங்க, அதை உயர்த்தினவங்க, அதை தட்டி கொடுத்து வாழ்த்தினவங்க அந்த பள்ளி ஆசிரியர்கள் தான். இந்த நேரத்தில் உங்கள் டிவிக்காக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இப்போ இருக்கிற பெற்றோர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நான் டாக்டராக நினச்சேன் முடியல, நீ டாக்டர் படிக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. நான் வக்கீலுக்கு படிக்கணும்னு நினச்சேன், படிக்க முடியல, நீ வக்கீலுக்கு படிக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகள் தான் செய்ய முடியாதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்தி அவன் விரும்பாத அந்த துறையில் போய் அவனை சேர்த்து விட்டு அவனை இப்போ கசிக்க புரிகிறாங்க. அதுக்கு இந்த வாத்தியார்களும் தப்பாக எடுக்கக்கூடாது, அவர்களும் துணையாக இருந்து அப்பா அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அந்த மாணவனை அந்த விரும்பாத துறையில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்படியெல்லாம் சேர்க்கும்போது அந்த மாணவர்களுக்கு அதில் ஒரு விருப்பம் இல்லை. ஆகவே என்னை பொறுத்தளவு நான் விருப்பப்பட்ட விஷயத்த என்னுடைய தலைமையாசிரியர் சொல்லும்போது அவர் என்னை ஊக்கப்படுத்தினார். ஆகவே நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதுகில் தட்டப்பட்டனே வாழ்த்து சொன்னாரே, அந்த வாழ்த்தினுடைய விளைவு தான் இது. ஆகவே பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கும் சொல்கிறேன், மாணவர்கள் விரும்புகிற துறையில் சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணமாக நீங்கள் என்னை எடுத்துக்கலாம். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் தென்னியராக அப்படின்னு வள்ளுவன் ஒரு குரலை சொல்லிட்டு போனான். நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த லட்சியத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைச்சா நிச்சயமாக வெற்றி பெற முடியும்னு வள்ளுவன் சொன்னான். அதே மாதிரி நான் உறுதியாக இருந்தேன். நான் எஸ்எல்சி படித்து முடித்தேன். முடித்த உடனே என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் காரைக்குடியில் அழகப்பச்சிட்டியார் கல்லூரி கட்டியிருக்காருப்பா, ஆகவே நமக்கு இந்த வசதி வந்திருக்கு, ஆகவே நீ ஒரு பிஏ எம்ஏ படித்து பட்டம் வாங்கினீங்கன்னா ஒரு திருப்தியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு அது பலமாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு மேலே படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் படித்து இந்த எஸ்எல்சி பாஸ் பண்ணதே பெரிய காரியம். ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு எம்ஏ பிஏ எல்லாம் 2 எழுத்து, எஸ்எஸ்எல்சி 4 எழுத்து,
இந்த எஸ்எஸ்எல்சி படிச்சதையே பட்டமாக நினச்சிக்கோங்க. ம். என்னை சினிமாவில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட அடம் பிடிச்சி சொன்ன பிறகு என்னுடைய தந்தையார் வந்து கவியரசர் கண்ணதாசனுடைய நல்ல நண்பர். அவங்களாம் ஒரே இயக்கம். ம். நான் கண்ணதாசன்கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்திட்டு என்ன செய்யலான்னு கேட்குறப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலான்னு சொல்லி என்னை கூட்டு போய் கண்ணதாசன்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவர் எல்லாம் கேட்டுட்டு சினிமாங்கிறது சின்ன விஷயம் இல்லை, ம். அது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல நீந்துறதுக்கான ஒரு பலமும் திறமையும் அந்த வாழ்க்கையை நீங்க நடத்தி போறதுக்கு எப்படி போகணுங்கிறதும் தம்பி கொஞ்சம் கத்துக்கணும். ம். ஆகவே சினிமாவில் வந்து டக்குன்னு சேர்ந்து பெரிய ஆளாக வந்து முடியாது. ம். அவன் முதல்ல உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அவன் இப்போ தான் எஸ்எல்சி படிச்சிருக்கான். நான் தென்றல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன், என் கூட வந்து இருந்து தென்றலில் பணியாற்றட்டும். அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு அதன் பிறகு சினிமாவுக்கு போகட்டும். வேற எங்கேயும் போய் அலைய வேண்டாம், ரூம் எடுக்க வேண்டாம், என் வீட்லேயே தங்கிட்டு என் வீட்லேயே சாப்பிட்டுட்டு ஒரு குருகுல வாசம் மாதிரி என்னோட விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவர் வீட்லேயே என்னை இருக்க வச்சிட்டார். எவ்வளோ பெரிய விஷயம். அதே கண்ணதாசன் காலத்தில் கண்ணதாசனோட நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க. நான் கண்ணதாசன் காலத்தில் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்ததுன்னு கண்ணதாசன் வீட்டிலேயே குருகுல வாசம் இருந்து அவருடைய திறமைகளையும் அவருடைய வழி வாழ்க்கையையும் கற்றுக்கிட்டவன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பெருமையோடையும் நன்றியோடையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் உலகத்தை பார்த்தது கண்ணதாசனுடைய தென்றல் மூலமாக, கவியரசர் மூலமாகன்னு பெருமையோடு உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள. அப்படியே போகும்போது நான் ரொம்ப சின்சியராக இருந்த உடனே அவர் எனக்கு பல வேலைகளையும் கொடுத்து இந்த வேலைன்னு இல்லாமல் எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லிட்டு என்னை தென்றல் பத்திரிகையிலேயே ஒரு ஆல்ரவுண்டர் ஆகிட்டார். அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்தபோது என்ன செஞ்சாருன்னா, நான் சின்சியராக செய்யறது பார்த்துட்டு அவர் என்னை தம்பின்னு கும்பிட ஆரம்பித்தார். ஆகவே கண்ணதாசனுடைய தம்பியாக வாழுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது. ஆனால் ஒரு விஷயம், நான் சினிமாவில் சேரணும்னு தான் அவர்கிட்ட போய் அனுபவத்துக்காக போய் சேர்ந்தேன். நான் பார்த்த வேலையை பார்த்துட்டு அவர் என்னை சினிமாவில் சேர்த்து விடுறதா இல்லை, தன்னோடையே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். எனக்கு வந்து அந்த நோக்கம் வந்து அவருடைய பத்திரிகையாளராக போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ பழையபடிக்கு என்னுடைய தந்தையாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணன் என்ன வெளியோ சினிமாவிலையும் சேர்த்து விட மாட்டாங்க, ஏன்னா அவர் ரொம்ப என்னோட ஒன்னா வச்சுக்கணும்னு ஆசைப்படுற அளவில் இருக்காரு அப்படின்னு சொன்னார். என்னுடைய தந்தையார் ஏவிஎம் செட்டியார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அவர் வந்து ஏவிஎம் செட்டியார் வந்து அண்ணா எழுதின ஓரிரவு நாடகத்தை சினிமாவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி போகும்போது அண்ணாட்ட அறிமுகமாகிறதுக்கு என்னை கூட்டிக்கிட்டு போய் அறிமுகம் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படி ஏவிஎம் அவர்கள் நினச்சி, சுப்பையா தான் அந்த கட்சியில் இருக்கான், அதே சுப்பையா வர சொல்லுன்னு சொல்லி என் தந்தையாரை கூப்பிட்டு போய் அண்ணாவோட இந்த மாதிரி ஓரிரவு நாடகத்தை ஏவிஎம் படமாக்க ஆசைப்படுறாங்க, அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னா அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். அப்பா என்ன சொன்னாங்க, நான் பண்ணுறேன், ஆனால் இப்போது உடனடியாக பண்ண முடியாது, ஒரு 10 நாள் 15 நாள் டைம் கொடுங்க, நான் மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நானே ஒரு நாளைக்கு ஸ்டுடியோவுக்கு வர்றேன், அங்கே உட்காந்து பேசி அந்த நாடகத்தை நான் சினிமா கதை வசனமாக ஆக்கி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி 15 நாள் கழித்து வந்து செட்டியாரோட பேசி மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடித்த பிறகு எப்போ உட்காந்து பண்ணுறீங்கன்னு செட்டியார் கேட்டாங்க. எப்போ உட்காந்தே இல்லை, உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 15 நாளைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு ராத்திரியே உங்கள் ஸ்டுடியோலேயே உட்காந்து எழுதி கொடுக்குறேன், உங்களுக்கு என்னென்ன வசதி வேணும், ஹோட்டலில் ரூம் போடணுமான்னு கேட்டபோது ஒன்றுமே வேண்டாம், ஒரு ரூமில் இந்த கணக்க பிள்ளை உட்காந்து எழுதுவார பெட்டி, அந்த பெட்டி கொடுங்க, வெத்தலை பாக்கு, சாப்பாடு, ஒரு பையன் தண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பையன், அவனை வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் போயிடுங்க, காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் நான் எழுந்திருப்பேன், 11 மணிக்கு மேலே வாங்க, எந்த அளவுக்கு எழுத முடியுமோ நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே போய் சொல்லிட்டு தனியாக ரூமில் உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஓரிரவு நாடகத்தை ஒரே இரவில் அண்ணா சினிமாவுக்கு கொடுத்தாங்க. அதைத்தான் செட்டியார் ஏன் ஓரிரவுங்கிற சினிமா படமாக எடுத்தாங்க. அதில் கேஆர் ராமசாமிலாம் நடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த உறவு நட்பு ஏற்படுவதற்கு என்னுடைய தந்தையார் பாலமாக இருந்ததுனால செட்டியாரை போய் பார்த்த உடனே என்ன சுப்பையா என்ன விஷயம் என்னன்னு கேட்டார். ஸோ என்னுடைய தந்தையார் சொன்னார், தம்பி எஸ்எல்சி படிச்சுட்டு வந்திருக்கான், சினிமாவில் சேரணும்னு ஆசைப்படுறான், ஆகவே அவனுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி என்ன செய்யலான்னு வழிகாட்டணும்னு சொன்னோடனே என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி கண்ணதாசன் நடத்துகிற தென்றல் பத்திரிகையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது ரொம்ப சௌரியமாக போச்சு, எப்படி பத்திரிகைகளை எடிட் பண்ணுறீங்க, வேண்டியதெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டாதெல்லாம் கட் பண்ணிடுறீங்க, அதேமாதிரி சினிமாவிலையும் வேண்டியதை வச்சுக்கிட்டு வேண்டாத ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு பேர் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட். அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சால் மொத்த
மொத்த சினிமாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சினிமாவுக்கு ஜங்ஷன் வந்து எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் தான். ஆகவே நீ எடிட்டிங்கில் போய் வேலை பழகு, உன்னை அப்ரெண்டிஸாக சேர்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு இந்த செட்டியார் தான் இந்த நல்ல முறையில் வழிகாட்டினார். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நினச்சிருக்கேன் அப்படின்னா அந்த எடிட்டிங் நாலேஜ் கற்றுக்கிட்டதுனால தான் பேசிக்கலி என்ன சினிமாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எல்லா டைரக்டரும் எடிட்டராக இருக்கணுங்கிறது இல்லை, எடிட்டிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எது வேணாம் எது வேண்டாங்கிறத ஸ்கிரிப்ட்லேயே முடிவு பண்ண முடியும். அப்படியெல்லாம் பண்ணோம்னா எனக்கு செலவு மிச்சம், நேரம் மிச்சம், நடிகர்களுக்கு ஏற்படுகிற தொழில் செய்யறதுக்கான பணியும் குறையும். ஆகவே அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ நாளைக்கு நினைச்சிருக்கோம். அதுக்கு காரணம் ஏபிஎம் செட்டியார் அவர்கள் என்னை எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸாக சேர்த்தது தான் காரணம். அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே இன்னைக்கு புதிதாக வருகிற இளம் இயக்குநர்கள் எல்லாம் அந்த எடிட்டிங் நாலேஜோட சினிமாவுக்கு வந்தாங்கன்னா ஷூட்டிங் பண்ணுறதும் குறையும், செலவும் குறையும், திட்டம் போடலாம், என்ன மாதிரி செய்ய போகிறோம், எவ்வளவு செலவில் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பிளானிங், திட்டமிடுதல்னு சொல்கிறதுக்கு அந்த எடிட்டிங் மிக உதவியாக இருக்கும். நாங்கள் சிக்கனமாக படம் பண்ணுறோம், முதலாளிக்கு சௌகரியமாக படம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் எடிட்டிங் நாலேஜ் தான் அதுக்கு காரணம். ஆகவே தயவுசெய்து எடிட்டிங்க்கு போய் கற்றுக்குங்க, எடிட்டராக வாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் எடிட்டிங் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சௌகரியம் இருக்கும். ஆகவே நம்ம நீண்ட நாள் இந்த துறையில் நிலைச்சிருக்கிறதுக்கு, தயாரிப்பாளர்கள் நம்ம மதிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் துணையாக இருக்கும். எடிட்டராகவும் எடிட்டிங் கற்றுக்கிட்டு வந்த எல்லா இயக்குநர்களுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எடிட்டிங்னு சொல்றது வந்து ரெண்டு இருக்கு இல்லையா? ஒன்னு மானிட்டர் எடிட்டிங்கும் இருக்கு, அந்த அது இது வந்து எழுத்துலயும் வந்து இல்லை நாங்கள் எடிட்டிங்கிறது எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயே போய் வச்சோம். எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல மூவியாலான்னு ஒரு கருவி இருக்கும். அந்த மூவியாலால வந்து எடுத்த படத்தை அந்த ரஷ்ன்னு சொல்லுவோம், அதை ஓட்டி பார்க்கலாம். அது முன்னாலேயும் போகும் பின்னாலேயும் வரும், எந்த இடத்துல குறைக்கலாம் எந்த இடத்துல கூட்டலாம் அப்படிங்கிறத அங்கேயே ஃபேஸ் பண்ணி அங்கேயே மார்க் பண்ணி அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த எடிட் பண்ண படத்தையே பார்க்கலாம். அப்புறம் மூவியாளர் பார்த்த பிறகு அதை கொண்டு போய் தேட்டர்லையும் பார்ப்போம். செட்டியார் வந்து மூவியாளர் பார்த்ததோட முடிய மாட்டார், அப்படி கொண்டு வந்து தேட்டர்லையும் போட்டு பார்ப்பாரு. மொத்தம் அப்படிலாம் பார்த்த பிறகு தான் ஃபைனலாக தேட்டருக்கு போகிறதுக்கு வேண்டிய ஃபைனல் கட்டிங் முடிஞ்சு அந்த எடிட்டிங் படத்தை பார்த்தா நமக்கு ஃபுல் கதை, அந்த திரைக்கதை இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, போர் அடிக்காமல் இருக்கா அப்படிங்கிறலாம் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் எடிட்டிங். ஆகவே அதையெல்லாம் நாங்கள் இப்போ கற்றுக்கிட்டதுனால தான் எங்களால் திட்டமிட்டு செயல்பட முடியுது. எது வேணும் எது வேண்டாங்கிறதாங்க அந்த எடிட்டிங் ரூம்லேயே முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி படத்தை வேகப்படுத்த முடியுது. ஆகவே இதெல்லாம் எடிட்டிங் தெரிகிறதுனால எங்களுக்கு ஏற்பட்ட பழக்கங்கள். அதன் பிறகு எடிட்டிங் பண்ண பிறகு எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் செட்டியாருடைய பையன் ஏவிஎம் குமரன், அவரையும் செட்டியார் எங்கள் அப்ரெண்டிஸாக வேலை படைக்கு அனுப்பிச்சிருந்தார். ஆகவே குமரன் சார் எங்களோட எடிட்டிங் வேலை செய்யும்போது நாங்கள்லாம் முதலாளி பையன் குமரன் அப்படிங்கிறது இல்லாமல் எங்களோடு பணியாற்றுகிற ஒரு எடிட்டராக, அசிஸ்டன்ட் எடிட்டராக அவரை மதித்து மரியாதையோடு அவரோட பழகணும். அவருக்கு எங்களுக்கும் அந்த உறவு நல்லா இருந்தது. அப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து படம் எடுக்கிறேன்னு ஆரம்பித்த போது செட்டியாருடைய பையன் முருகன், குமரன், சரவணன், பாலு, மாப்பிள்ளை வீரப்பன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் தனியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு செட்டியார்ட்ட ஒப்புதல் வாங்கி அதுக்கான வேலைகளை ஆரம்பித்தாங்க. அப்போ குமரன் சார் வந்து செட்டில் நாங்கள்லாம் போய் வேலை செய்ய போகிறோம், நாங்களே தனியாக படம் எடுக்கிறோம், அந்த படத்தில் வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யுங்கன்னு என்னை கூப்பிட்டார். அப்போ சூர்யா, சங்கரன் 2 சீஃபு அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அது சூர்யா தான் சீஃபு. அவர்கிட்ட போய் குமரன் சார் கேட்டபோது முத்துராமன் ரொம்ப அமைதியான பையன், அவன் செட்டிலாம் வந்து வேலை செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, அவனை எடிட்டிங்லேருந்து கூப்பிடாதீங்க விட்டுடுங்க அப்படின்ட்டாரு. குமரன் சார் விடுறதால செட்டியார்ட்ட போய் சொல்லி இந்த வேலை ஒரு சூர்யா விட மாட்டேங்கிறாருன்னு அப்புறம் சூர்யாவை கூப்பிட்டு, இல்லை முத்துராமன் வந்து எடிட்டிங்லேருந்து மொத்தமாக போக மாட்டான், அசிஸ்டண்ட் செட்டில் போய் அசிஸ்டண்டாக வேலை செய்யட்டும், உங்களோட எடிட்டிங் வேலை செய்யட்டும், அவே 2 டிபார்ட்மெண்ட்டையும் அவன் கற்றுக்கட்டும், அவே கற்றுக்கிறதுக்காகவே அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு செட்டியார் சொன்ன பிறகு தான் என்னை சூர்யா அனுப்பிச்சார். அப்போ போய் நாங்கள் செட்டில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அந்த படம் வந்து கடத்தூர் கண்ணம்மா. கடத்தூர் கண்ணம்மான்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வரக்கூடியது உலகநாயகன் கமலஹாசன் 4 வயசில் காதில் போய் பூ வச்சுக்கிட்டு அம்மாவுமணி அப்பாவுமணின்னு பாடினானே, அதுதான் ஞாபகம் வரும். ஆகவே அந்த படத்தில் தான் முத டைரக்டர் பிரகாஷ் ராவ் கிட்ட அசிஸ்டண்டாக அவருடைய குழுவோடு சேர்ந்து நானும் ஒர்க் பண்ணேன். அப்படி ஒர்க் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் பிரகாஷ் ராவுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் வந்து அவர் ஒதுக்கிட்டார். அப்புறம் அந்த படத்தை வந்து பீம்சிங் சார் வந்து கம்ப்ளீட் பண்ணார். ஆக இந்த சூழ்நிலை 4 வயசுல வந்த கமலஹாசன் கூட தூக்கி வளர்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்பவே அந்த மாதிரி சுறுசுறுன்னு இருப்பான், எந்த விஷயத்தையும் கற்றுக்க துடிப்பான். அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஸ்டுடியோ பூரா சுற்றி காமிச்சேன்.
இதுதான் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட், இதுதான் ஓ லெவல். 4 வயசுலயே 4 வயசுல கொண்டு போய் அவனுக்கு சுற்றி காமிச்சேன். அவளையும் கற்றுக்கிட்டான். அதே மாதிரி ஷார்ட் முடிஞ்ச பிறகு இப்போ அந்த பசங்கள்லாம் எல்லாம் விளையாடுவான். 10 பசங்க நடித்தான், 10 பசங்களும் விளையாடுவான். இவன் மட்டும் காணாம போயிடுவான். எங்கடா போயிருக்கான் தேடணும்னு ஸ்டுடியோ பூரா தேடணும்னா அங்கே ப்ரிவியூ தியேட்டர் இருக்கும் ஸ்டுடியோவில். அந்த ப்ரிவியூ தியேட்டர்கிட்ட போய் அந்த ஆப்ரேட்டரை கெஞ்சி என்னை தூக்கி வச்சு படம் காட்டுன்னு சொல்லி ஆப்ரேட்டர் தூக்கி வச்சு படத்தை காட்ட படம் பார்ப்பான். அங்கேருந்து அவனை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த மாதிரி படம் பார்த்தேன், என்ன பார்த்தேன் அப்படின்னா அங்கே என்ன நடந்ததோ அதை நடித்து காட்டுவான். அந்த பாட்டை பாடி காட்டுவான். நிச்சயமாக பெரிய ஆளாக வருவான்டா, இப்போவே இவ்வளவு இதை கற்றுக்கிடுங்கிற ஆசை இருக்குது. ஆகவே விளையும் பெயர் முளையிலேயே தெரிகிற மாதிரி கமலஹாசன் ஒரு சிறந்த கதாநாயகனாக தமிழகத்துக்கு நாங்கள் எல்லாருமே அப்போ சொன்னோம். இன்னைக்கு அவங்க சிறந்த நடிகனாக, சிறந்த நாயகர்களில் ஒரு நாயகனாக வந்து வெறும் நாயகனாக அல்ல, சினிமாவை ஆராய்ச்சி செய்கிற கலைஞனாகவும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் கமல் ஆகியிருக்கிறாருன்னா அது அவனுக்கு 4 வயசுலேயே இருந்து வந்த பயிற்சி. ஆகவே நான் புதுசாக வரக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிகிட்டே இருக்காத. அது தெரியறதுக்கு அது பெரிய கடல். கற்றது மண்ணளவுன்னு சொல்லுவாங்க. ஆகவே நம்ம கற்றது மண்ணளவு தான். கமலஹாசன் 70 வயசில் அமெரிக்காவுக்கு போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு துறை புதுசாக வருது. அந்த துறையை 70 வயசில் கமலஹாசன் போய் படிக்கிறார் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது கமலஹாசனை புகழ்வதற்காக இல்லை, கமலஹாசன் செய்து கொண்டிருக்கிற அந்த ஈடுபாடுக்காக சொல்லுகிறேன். அப்படியெல்லாம் ஈடுபாடு இருப்பதனால தான் அவனால் சினிமாவை ஆராய்ச்சி செய்ய முடியுது. ஆகவே எல்லா இளைஞர்களுக்குமே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், படிப்புக்கு முடிவில்லை, கலைக்கு முடிவில்லை. அது கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு உதாரணம் நமக்கு கமலஹாசன் எடுத்துக்கலாம். ஆகவே அந்த மாதிரி கமலஹாசன் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இது உங்கள் டிவி மூலமாக இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், கற்பதுக்கு முடிவில்லை. ஆகவே கடல் போல கல்வி இருக்குது, கடல் போல கலைகளெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆகவே தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக உலகநாயகன் என்று சொல்லுகிற அந்த பெயரை கமல் பெற்றதை போல நீங்களும் பெறலாம். இதுதான் நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அடுத்தடுத்து படங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஓவர்லோட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குல்ல, நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் பிஸியாகிற டைம்ல வந்து உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப பிஸியா இருக்கிற பீரியட் ஒன்று இருந்தது. அந்த 80களில் வந்து அடுத்து 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 எங்க பார்த்தாலுமே உங்களுடைய படங்கள் தான். அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுக்கு காரணமா, நான் எஸ்பி முத்துராமன் மட்டும் இல்லை, எஸ்பி முத்துராமன் டைரக்டராக புக் பண்ணிக்கிட்டா அந்த எஸ்பி முத்துராமனுடைய யூனிட்டையே புக் பண்ணணும். எல்லா குழுவினரும் சேர்ந்து நாங்கள் ஒரு அமைப்பு இருந்தோம். ஒரு எஸ்பிஎம் யூனிட்னு இருந்தோம். கேமராமேன், எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டர்ஸ், இப்படி எல்லாம் ஒரு குழுவாக இருந்தோம். இந்த குழு தனித்தனியாக எல்லாமே எல்லாரும் சேர்ந்து அந்த படங்களை செய்கிறத அமைச்சது தான். ஆகவே எஸ்பிஎம்னுடைய வெற்றி இல்லை, எஸ்பிஎம் குழுவினுடைய வெற்றி. ஒரு உதாரணத்துக்கு எப்படி இவ்வளோ படம் பண்ணீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த அந்த யூனிட்டினுடைய ஒற்றுமை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு கமலையும் ரஜினியும் நிறைய படம் இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போது ரஜினி எப்போவுமே கமல் எங்களோட குழந்தையிலேருந்து வந்ததுனால அவர் எங்களோட படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதேமாதிரி பாலச்சந்தர் சார் ரஜினியை அறிமுகப்படுத்தின உடனே அவர் ஒரு கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள வருவார். படத்தில் ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஒரு கேட்டை திறந்துக்கிட்டு ரஜினி சார் உள்ள முதல்ல அபஸ்வரம்னு அந்த கீழே அந்த ஒரு பேரும் வரும், அந்த உள்ள வருவார். அவர் வந்து நான் டைரக்டரா சிம்பாலிக்க சொல்றது, அவர் அந்த கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளவரில் தமிழகத்து மக்களுடைய இதய கதவுகளை திறந்து கொண்டு உள்ள வந்து உட்கார்ந்துட்டார். அவரும் சாதாரண ஆரம்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். புவனாவரி கேள்விக்குறின்னு ஒரு படம். அந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ரஜினி சார் வந்து அந்த புதுசில் ஸ்டைல் வில்லனாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். முடியை தூக்கி போடுறது, கண்ணாடி தூக்கி போடுறது, சிகரெட்டை தூக்கி போடுறது, அப்படி வந்து வில்லனில் ஒரு மாறுபட்ட வில்லனாக, ஒரு ஸ்டைல் காட்டுற வில்லனாக வந்துட்டு இருந்தார். அவர் ஒரு ஸ்டைல் காட்டுற ஒரு வில்லனாக வருவார்னு எல்லாருமே சொன்னாங்க. நானும் பஞ்சவரணாச்சலமும் அவரை கூப்பிட்டு பார்த்தோம். அவர் இருந்த அந்த நடிப்பு, நடக்கிறது, பேசுறது, பார்க்கறது எல்லாத்துலேயும் ஒரு புது விதமான ஒரு தோற்றம் தெரியுது. ஆகவே இந்த பையன் வித்தியாசமாக செய்யலாம். இது வில்லனுக்கு மட்டும் புதுசு இல்லை, மொத்த கேரக்டருக்கே அது புதுசாக இருக்கும். நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகனாக வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நானும் பஞ்சனும் கூப்பிட்டு, அப்போ ரஜினியை பார்க்கும்போது ரொம்ப சின்ன ரோல். அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன், வேண்டாம் ரஜினி, இந்த ரோல் நாங்கள் கூப்பிட்டு பார்த்தது ஒரு சின்ன ரோல். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைக்கு ஒரு நல்ல ரோலாக, நல்ல கேரக்டராக பண்ணால் தான் எங்களுக்கு பேர் வரும்.
ஆகவே கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த மாதிரி கதை வந்தோன்னு உங்களை நாங்கள் கூப்பிடுவோம். ஆகவே நாங்கள் இப்போ கூப்பிட்டு உன்னை போக சொல்கிறோன்னு வருத்தப்படாது. உன்னை நாங்கள் போகணுன்னு சொல்கிறதுக்கு காரணமே உன்னை பெரிய ஆளாக பெரிய ஹீரோவா ஆக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த பூனாவர் கேள்விக்குறிங்கிற நாவல், சேலத்து மகர்ஷி இருந்த நாவல், அதை பார்த்தா நல்ல விஷயம் இருந்தது. அதில் என்னென்னா ஹீரோவாக நடிக்கிறவன் வில்லன் ஆகிடும், வில்லனாக நடிக்கிறவன் ஹீரோவாக இருப்பான். சிவகுமார் அவன் அப்போ யோசிக்கும் போது ஹீரோவாக இருக்கிற சிவகுமாரை தூக்கி வில்லனாக போட்டு, வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் தூக்கி ஹீரோவை போட்டு அந்த படத்தை எடுத்தோம். பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் ஏன் இந்த விஷயம் பறிச்சவங்களுக்கு அந்தந்த ரோல் அவங்கவுங்களுக்கே கொடுங்க சார்னு நான் சொன்னாங்க. இல்லை அந்த பையன்ட்டு ஒரு பவர்ஃபுல் பார்வை, நடிப்பு எல்லாமே இருக்கு. ஆகவே நாங்கள் செய்கிற இந்த மாற்றம் அந்த படத்துக்கு வெற்றி அமையும், அந்த பையனுக்கு ஒரு மாற்றமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பூனாவர்களுடைய முதல் நாள் ஷூட்டிங் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு ரஜினி வந்தார். ரஜினி விஷயத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சார் எங்களுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச வேறு பெரிய வாய்ப்பு சார் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு வசனம் பேசுறதுக்கு லட்சுமி நாராயணன் எங்களுக்கு ஆசிரியர், அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். சீனை படித்து ரஜினிக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள செட்டுக்குள்ளே போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா ரஜினி சாரை காணோம். எங்கே 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 சார் கேட்டுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு சார். அப்போ எங்கள் மேனேஜர் நாகப்பன் அவர் வண்டி அனுப்பிச்சு போய் கூட்டுவாங்க, என்ன விஷயம் கேட்குறேன். கூட்டு வந்தால் என்ன சார் இது இவ்வளவு வசனம் கொடுத்துருக்கீங்க, பாலச்சத்து சார் மொத்த படத்துக்குமே இவ்வளோ வசனம் கொடுக்க மாட்டார், ஒரு காட்சி நீங்கள் இவ்வளோ வசனம் கொடுத்தா முழு படத்தையும் நான் எப்படி பேசுறது, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு சார், அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட சொல்லிக்காமல் புறப்பட்டேன். இன்னுமே கவலைப்படாத, நான் இவ்வளோ வசனத்தையும் மொத்தமாக எடுக்க போகிறதில்ல, 4 வரி 5 வரி தான் எடுப்பேன், அதேமாரி நான் எடுக்கிறேன். நீ எத்தனை லைன் ரெடி ஆகியோ அதை படிச்சுட்டு கற்றுக்கிட்டு என்கிட்ட சொல்லு, அதை மட்டும் எடுக்கிறேன். மிச்சம் நீ எதுக்குமே பயப்படாத, உன்னை நாங்கள் தயார் பண்ணி நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நாங்கள் திறமையை வாங்கிக்குவோம். ஒரே ஒரு விஷயம், எங்கள் வசனம் ஆனால் உங்கள் ஸ்டைல், அதை பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சிட்டு செஞ்சீங்கன்னா நானும் வெற்றி பெறலாம், நீங்கள் வெற்றி பெறலாம். அதே நீ ஒன்றும் பயப்படவே வேண்டாம். கற்றுக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா சார், அதுக்காகத்தான் சார் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வரியாக சொல்லி கொடுத்து தயார் பண்ணி எடுத்த படம் தான் பூனாவர் கேள்வி. அன்னைக்கு வசனமே பேச தெரியாத ரஜினிகாந்த் இன்னைக்கு பஞ்சு டைலாக் எழுதுற அளவுக்கு உயர்ந்து பஞ்ச் டைலாக் எல்லாமே வந்து அவருடைய இதுல இருந்து வந்த மாதிரி. இல்லை, அதுதான் காரணம், அந்த ஆர்வம். கற்றுக்க முடியும், செய்ய முடியும், வர முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த லட்சிய நோக்கு இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு மனுஷனை வெற்றி பெறும். அதுதான் எப்படி கமல்ஹாசன் போய் அமெரிக்காவில் கற்றுக்கிறாரோ, இன்னைக்கு போய் கற்றுக்கிறீங்கன்னு சொல்கிறாரோ, அது மாதிரி ரஜினி எங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நாங்கள் கொடுத்த கேரக்டரையெல்லாம் சிறப்பாக செஞ்சேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ரஜினி சார் வச்சு 25 படங்களை இயக்கினேன்னு சொல்ல மாட்டேன், 25 கதாபாத்திரங்களை நாங்கள் அறிவிப்போம். பெரிய விஷயம். ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கதாபாத்திரம். சார் என்ன பண்ணலை, அவர் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, சென்டிமெண்ட் பண்ணியிருக்காரு, ஆன்மீகம் பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்கும் தன்னை தயார்படுத்தினார். அந்த உழைப்பு, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார். ஆகவே அந்த மாதிரி வந்த படம் தான். ஆகவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன வந்து இந்த யூனிட் முறையில் வந்தோம். ஆகவே எங்களுக்கு கமலும் கால் ஷீட் கொடுப்பாரு, ரஜினியும் கால் ஷீட் கொடுப்பாரு. ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கமல் சார் ஷூட்டிங்க்கு கதை செலக்ட் பண்ணியிருப்போம், அந்த கதை வேலை நடந்துகிட்டு. ஆகவே ரஜினி ஷூட்டிங்கை முடிச்சுட்டா கமல் படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ரெடியாக இருக்கும். உடனே அதை ஆரம்பிச்சிடுவோம். அதை முடிய போகும்போது ரஜினி சாருக்கு சப்ஜெக்ட் ரெடி பண்ணிவிடுவோம். ஆகவே கமல் முடிஞ்ச உடனே ரஜினி சார் படத்தாக மொத்தம் மாறி மாறி பண்ணணும். அப்படின்னா அதுக்கு காரணம் எங்களுடைய குழுவினுடைய ஒற்றுமை, குழு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பணியாற்றிய அந்த உழைப்பு, அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம். அதனால தான் என்னால் இவ்வளவு படங்களை பண்ண முடிஞ்சுது. இப்போ ரஜினியும் கமல், சிவாஜி எல்லாரையும் வச்சு படம் பண்ணுறதுக்கு காரணமே இந்த மாதிரியான ஒற்றுமையோடு ஒரு யூனிட் இருந்ததுனால தான் எங்களுக்கு கிடைச்சது. அதேமாதிரி எங்களுக்கு கிடைச்ச தயாரிப்பாளர்கள், நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஏவிஎம் ஸ்டுடியோ. அன்றைக்கி இந்த இன்ஸ்டியூட்லாம் கிடையாது, ஏவிஎம் ஸ்டுடியோ தான் சினிமாவுக்கு பல்கலைக்கழகம். அதில் வந்து ஏவிஎம் செட்டியார் வந்து வேந்தர், அவருடைய பிள்ளைங்க குமரன், முருகன், சரவணன், பாலு எல்லாருமே துணைவேந்தர்கள். அங்கே வந்த இயக்குநர்கள் எல்லாம் சிறந்த ப்ரொஃபஸர்ஸ், பேராசிரியர்கள். ஆகவே தான் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவிலிருந்து பல பேர் தயாரானார்கள். தமிழக திரையுலகம் கொடுத்த பல கலைஞர்கள் ஏவிஎம்மிலிருந்து வந்தாங்கன்னா அது ஒரு யூனிவர்சிட்டியாக செயல்பட்டது.
அதில் நாங்கள் படித்தோம்னு சொல்கிறத பெருமையோடு சொல்லிக் கொள்ளணும். செட்டியார் திட்டினாரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஓடி போயிருக்கணும். நாங்கள் ஓடலை. அவர் வந்து முதல் தடவை போனோன்னு ஃபைலை கூட தூக்கி முன்னிட்டு அடிப்பார். என்ன நான் சொன்னது என்ன நீ செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு அப்படியே வருத்தப்பட்டு இருக்கும்போது பழையபடி எங்களுக்கு பக்கத்தில் கூப்பிட்டு இப்படி நான் சொன்னேன், நீ இப்படி செஞ்சிருக்க, இது வந்து தப்பான ஒரு வழி, ஆகவே நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வா, சாயந்தரம் வந்து எங்கிட்ட காட்டுன்னு அனுப்புவார். போய் அவர் சொன்ன மாதிரி பழையபடி செஞ்சு சாயந்தரம் கொண்டு போய் காட்டும்போது ஒரு தந்தையா காட்ஃபாதரா எங்களை அணைஞ்சிக்கிட்டு காலையில் ஏன் தப்பாக செஞ்சுட்டு வந்து திட்டு வாங்கினேன், இது மாதிரி கரெக்டாக பண்ணு, சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்க செய்யணும் தட்டி கொடுத்து எங்களை ஒரு காட்ஃபாதர் ஆக்கினது மிக பட்சம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே யாரும் நிலையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஜம்ப் பண்ணுறான். என்னடான்னா அவர் திட்டுறாரு சார், இவர் திட்டுறாரு சார் அப்படின்னு சொல்கிறான். திட்டுறதை வந்து அவங்களுடைய நன்மைக்காக திட்டுறாங்க. நம்ம செய்கிற தப்பை சொல்லி காட்டுறதுக்காக திருத்துறதுக்காக அவங்க திட்டுறாங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக நம்ம திருந்தி அவர்களுடைய வழியில் நம்ம வெற்றி பெற முடியும். ஆகவே எங்களுடைய வெற்றியின் ரகசியத்தில் அவங்க திட்டு தான் காரணம். அவர் 100% யூஸ்லெஸ்ன்னு திட்டுவார். அந்த 100% யூஸ்லெஸ்ன்னு அவர் திட்டுறதுனால தான் நாங்கள் இன்றைக்கி 100% பர்ஃபெக்டாக இவ்வளவு படங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி வாங்கியிருக்கோம்னா அந்த திட்டு தான் காரணம். ஆகவே தயவு செஞ்சு இளைஞர்களே திட்டுறான்னு சொல்லிட்டு மாறி மாறி கம்பெனி மட்டும் போகாதீங்க. ஆகவே அதில் என்ன அவங்க சொன்ன திட்டு சரியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்க நீ வெற்றி பெற முடியும். ஆகவே நாங்கள் 75 படம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இல்லை. அதுக்குள்ளே அந்த தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும். அந்த தோல்வி ஏன் வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தோல்வி வராமல் பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் பண்ணால் நீங்களும் 70 படம் இல்லை 100 படம் கூட பண்ண முடியும். ஆகவே நாங்கள் வந்த வழி, கற்றுக்கிட்டவங்க இவ்வளோ பேர் சேர்ந்ததுனால தான் நாங்கள் வெற்றிகளை பெற முடிஞ்சுது. ஆகவே உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன், சீஃப் திட்டினாரு, தயாரிப்பாளர் திட்டினாருலாம் இல்லாமல் அந்த திட்டில் என்ன நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த திட்டை மாத்திர மாதிரி தவறுகளை திருத்திட்டு என்ன காரணம் புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திட்டு வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்களும் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற வேண்டுமானால் இந்த மாதிரியான நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். என்னை பொறுத்தளவு பெற்ற வெற்றிகளுக்கெல்லாம் உங்களுடைய உழைப்பு, அந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கிட்டது, நம்பிக்கையோடு இருந்தோம். நிச்சயமாக வருவோம், நிச்சயமாக செய்வோம், நான் டைரக்டர் ஆவேங்கிறது என்னுடைய நெஞ்சில் ஆழத்தில் பதிஞ்சிருந்த அந்த அழுத்தம், அந்த லட்சிய நோக்கு. அப்புறம் வந்து தவறுகள் செய்யாமல் வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்திக்கிட்டு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒழுக்கம். அது 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்களும் வெற்றியாளர்களாக தரும். ஒன்று, தொழிலில் ஒழுங்க கற்றுக்கணும், தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும், நிச்சயமாக வருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். அப்புறம் ஒழுக்கத்தோடு அந்த செயல்பாடுகளில் நாம் செயல்படணும். இந்த 4 விஷயத்தில் நீங்கள் சரியாக இருந்தால் நிச்சயமாக நீங்களும் வெற்றியாளராக திகழ முடியும். வெற்றியை தேடி நாம் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். அதுக்கு என்னை உதாரணம் எடுத்துக்க மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், தைரியத்தோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். முடியுமான்னு கேட்காத, முடியும் என்றால் முடியும். இப்போ வந்து ஒரு இயக்குனரா திரைத்துறை அப்படிங்கிற உங்களுடைய ஒரு முகம் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு முகம் வந்து இந்த இலக்கிய பயணம், தமிழ் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் இலக்கிய பயணம். கம்பன் விழா அப்படின்னாலே வந்துட்டு அங்க எல்லாரோடவும் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு இறங்கி அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடிய வேலைகளை நான் பக்கத்துலயே இருந்து நிறைய பார்த்துருக்கேன். எங்கேருந்து தான் உங்களுக்குள்ள அந்த ஒரு உத்வேகம் வரும்ன்றது புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு மேடையில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், யார் வராங்க என்ன மொத்தமும் எடுத்து உங்களால் செய்கிறது, அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அது எங்கேருந்து உங்களுக்கு உள்ளே வந்தது? ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த படிக்கிற விருப்பம் இருந்தது, நூல் நிலையத்துக்கு போகிற விருப்பம் வந்தது, நாவல்கள் படிக்கிற விருப்பம் வந்தது. அதனுடைய அடிப்படைக்குள்ளே நாங்கள் சினிமாவை சேரும்போது இன்னும் அந்த இலக்கிய ஆர்வம் வளர்ந்தது. எப்போவுமே நாவல்களும் நம்ம மாத பத்திரிகைகள் வந்ததுன்னா அதை நான் எப்படியாவது படிச்சிடுவோம். பத்திரிகை படிக்காமையோ இளைய இதழ்கள் படிக்காமையோ இருக்கிறது இல்லை. அந்த ஆர்வம் மனசுக்குள்ளேயே இருந்ததுனால இலக்கியத்துறையிலையும் இலக்கிய விழாக்களுக்கும் போகிற பழக்கமும் என்கிட்ட தொடர்ந்து இருந்தது. ஒரு சமயம் சரவணன் சார் வந்து எனக்கு எப்போவுமே சரவணன் சார் தான் வழிகாட்டுதல். நான் இந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறேன், ஏன் போடுறேன்னு கேட்பாங்க. ஒன்றுமே சரவணன் சார் ஒயிட் ட்ரெஸ் போட்டார், அவர் போடும்போது நம்ம ஏன் போடக்கூடாதுன்னு நான் போட்டேன். சரவணன் சார் வந்து பத்திரிகையாளர்கிட்ட இருந்து எந்த பத்திரிகையாவது அவரை பற்றிய செய்தி வந்துச்சுன்னா
உடனடியாக அந்த நன்றி கடிதம் அனுப்புவார். ம். எந்த சின்ன பத்திரிகையா பெரிய பத்திரிகை இல்லை, என்னை பற்றி பத்திரிகையில் செய்தி போட்டாங்கன்னா உடனே மறுநாள் காலையில் பத்திரிகை ஆசிரியருக்கும் அந்த நிருபருக்கும் கடிதம் போயிடும். ம். அப்புறம் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. ம். அது கல்யாணம், புது வீடு புகுதல், இப்படி எல்லாம் போகும். எந்த அழைப்பு வந்தாலும் அந்த அழைப்பை மதித்து போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறாரு. ம். அதிக நேரம் இருக்காத கொள்றதுலாம் இல்லை, போய் இப்படி போய் அங்கே போய் மணமக்களை வாழ்த்திட்டு வந்துடுறாரு. ம். அந்த பழக்கம் ஒன்று அவர்கிட்ட. அதே மாதிரி அவர் அழைப்பு வந்ததுன்னா நானும் பெரும்பகுதி அட்டன் பண்ணி போய் நேரடியாக போய் வாழ்த்திட்டு வருவேன். ம். இது எல்லாமே எங்கள்கிட்ட சரவணன் சார் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்களில் ஒன்று. அவர் என்னை கூப்பிட்டு, முத்துராமன் சார், அருளாளர் ஆரம்பி அவர்கள் ம். கம்பன் கழகத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ம். அவர் வந்து நீங்கள் கூட வேணும்னு ஆசைப்படுறாரு. அதே நீங்கள் அவர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, உங்களை வர சொல்கிறார். சார் நான் போய் என்ன பண்ண போகிறேன் சார், எனக்கு தெரியாது. ம். அவர் வீரப்பன் சார் ம். உங்களுக்கு சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன்ட்டு. ம். சரிண்ணா வீரப்பன் சார்ட்டு போனேன். வீரப்பன் சார் வந்து என்னுடைய தந்தையார் ராம் சுப்பையா அவருடைய காலத்தில் உருவான கட்சி தொண்டர். ம். அவர் என்னுடைய தந்தையார் மேலே ரொம்ப மரியாதையாக இருப்பார். ம். போய் அண்ணே வர சொன்னீங்களாமே என்ன? ஆமாப்பா, கம்பன் விழாவில் என்னை இதுவாக்கியிருக்காங்க. கம்பன் கூட்டம், அந்த கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பல தரப்பட்டவங்க இருக்காங்க. ம். நீதிபதி இஸ்மாயில் ஐயா மாதிரி, ராமசுப்ரமணியம், அப்படியெல்லாம் நீதிபதிகளாக இருக்காங்க, டாக்டர்களாக இருக்காங்க, வழக்கறிஞர்களாக இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கத்தில் இளைஞர்களாக இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க. எல்லாம் வந்து இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மூத்தவர்களும் இருக்காங்க, இளையவர்களும் இருக்காங்க, பெரும் புள்ளிகளாக இருக்காங்க. ஆகவே அவங்க எல்லாரோடையும் போய் நான் பேசுகிறது சொல்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு மீடியேட்டர் வேணும். அந்த மீடியேட்டருக்கு நீ தான் சரியான ஆள். நீ எங்களோடையும் பழகுவ, அவங்களோடையும் பழகுவ, எல்லாரோடையும் பழகுவ. ஆகவே உன்னுடைய கருத்துக்களை போய் சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே நீ என்னோட வந்துடு. அது மட்டும் இல்லை, உன்னை நான் இன்னிலிருந்து செயற்குழு உறுப்பினராக ஆக்கிடுறேன்னு சொல்லிட்டு என்னை செயற்குழு உறுப்பினராக ஆக்கிட்டார். அதில் போய் உள்ளே போய் பார்க்க போகும்போது அந்த மேடை அலங்காரங்கள், போக்குவரத்து, இதுல எல்லாம் அந்த கதைகளையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்குப்பான்னு சொன்னார். அப்புறம் பாஸ்கர் தாஸ்ன்னு ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர் சங்கரநேத்திராலயா டாக்டர் பத்ரிநாத் சார் தான் அறிமுகப்படுத்தினார். அவரோட பேசினேன். ரொம்ப மகிழ்ச்சியோடு எனக்கு ஒரு புண்ணியம் கிடைச்ச மாதிரி நினச்சிட்டு வரேன் சார்னு சொல்லிட்டு எங்களோட வந்தார். அது மயிலாப்பூரில் சாரங்கன்னு ஒரு பூக்கடைக்காரர். அவருக்கும் இந்த மாதிரி அரசியல் போக்குவரத்துலாம் ஆர்வம் உள்ளவர். ஆரம்பி சாருக்கும் தெரிஞ்சவர். அவரையும் சேர்த்துக்கிட்டு கம்பன் விழான்னா உடனே பண்ண முடியாது. எல்லாம் வரையணும், உள்ளணும், போக்குவரத்து, பேக்ரவுண்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதுகளையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வரைஞ்சி, அந்த காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓவியங்களை வரைஞ்சி, பின்னால் பேக்ரவுண்ட்லாம் பண்ணி அதை பண்ண ஆரம்பித்தோம். அது ரொம்ப மக்களுக்கு பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் 30 வருஷமாக அந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நான் இல்லை, இவ்வளோ பேரும் இருந்தால்தான் அது முடியும். அது வீரப்பன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் சில பேர் வந்து சொன்னாங்க, முத்துராமன் செலவு ஜாஸ்தியாகுது, என்ன பண்ணலான்னு யோசிங்கன்னார். நான் போய் யாரும் வீரப்பன் சார்ட்டு சொன்னேன், சார் செலவு ஜாஸ்தியாகுன்னு சொன்னாங்க, உண்மை அப்படின்னா கட் பண்ணி குறைச்சிட்டு எல்லாம் ஃப்ளெக்ஸில் வந்து பண்ணிடலாமா. எப்படி பேச்சாளர்களுடைய பேச்சு மரியாதைக்கு உரியதாக இருக்கோ அது மாதிரி நீ அமைக்கிற காட்சிகளும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பேச்சாளர்கள் பேசும்போதே எங்களுக்கு கதை புரிஞ்சு போயிடுது சார், அவ்வளவு படங்களையும் வச்சு எங்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கிடுறாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதை நீ குறைக்காத, செலவு வந்தால் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அதனால் தொடர்ந்து அந்த காரியத்தை பண்ணி கம்பன் விழாவை, எல்லா கம்பன் விழாவை விட அங்கே சென்னையில் வந்து கதையோட காட்சியோட சொல்லப்படுகிற கம்பன் விழா சிறப்பாக இருக்குன்னு பேர் வாங்கினோம். அதுக்கு காரணம் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு. அருளாளர் ஆரம்பி வீரப்பன் சார்,
அதே மாதிரி இப்போ தலைவராக இருக்கிற ஜெகத்ரட்சன் சார் ஜெகத் தலைவராக இருக்காங்க. அவர் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க செலவு குறைக்கணும் எதையும் குறையாது, நீ பாடு நல்லா பண்ணு, அடுத்த வருஷம் 50வது வருஷம் ஆமா அது பொன்விழா ஆண்டு காட்சிகளெல்லாம் பொன்விழாவாக இருக்கணும் பாட்டு இருக்காரு. அதை பற்றி என்ன செய்ய போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் பெரும்பகுதி நான் ஓய்வாக இருந்தால் என்னுடைய பொழுதுபோக்கு நாடகம் பார்க்கறது, இலக்கிய விழாக்களுக்கு போகிறது. அதே மாதிரி ஐயா பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா நடத்துகிற அந்த வள்ளலார் காந்தி விழா, அதுவும் நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல பேச்சாளர்கள், வள்ளலாரையும் காந்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஒன்றுமே சின்ன வருஷத்துக்கு ஒரு முறை ராஜகிரி கல்யாணத்தில் இருக்கிற வள்ளலார் காந்தி விழாவுக்கு போனாலே எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஐயா ஜட்ஜி ஜெகநாத் சார் நடத்துகிற சேக்கிழார் விழா, அதுவும் இப்போது சிறந்த முறையில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்களாக உரத்த சிந்தனைன்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் வந்து உதயம் ராம், ராஜசேகர், இன்னும் 7 பேர் சேர்ந்து ஆரம்பித்த அந்த அமைப்பு கிட்டத்தட்ட 30 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வெறும் இலக்கியங்கள், உரத்த சிந்தனைன்னு ஒரு பத்திரிக்கை, எழுத்தாளர்கள் சங்கம், இப்போ வந்து தொலைக்காட்சியிலையும் பங்கு பெறாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, பாரதியினுடைய விழா நடத்தலாம் மாணவர்கள் வர மாட்டேங்கிறாங்க. எந்த இலக்கிய விழாவுக்கும் மாணவ மாணவிகள் வர்றது குறைவாக இருக்குது. ஆகவே நம்ம வந்து பாரதியை வந்து மாணவர்கள் இங்கே வரலன்னு மாணவர்கள்ட்ட நம்ம பாரதியை கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லிட்டு பாரதி விழான்னு ஒரு நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 11-12 வருஷமாக தமிழகத்தில் இருக்கிற கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் போய் நடத்தணும். நாங்கள் பேசுகிறத விட அந்த மாணவ மாணவிகளை பாரதியை பற்றி பேச சொல்கிறோம், பாரதியை பற்றி கட்டுரை எழுத சொல்கிறோம், பாரதியை பற்றி நாடகம் நடத்த சொல்கிறோம், பாரதியை பற்றி நாட்டியம் நடத்த சொல்கிறோம். இதன் மூலமாக அந்த மாணவ மாணவிகளுக்கு பாரதியை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 11 வருஷத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 1,00,000 மாணவ மாணவிகளை சந்திச்சிருப்போம். அதுக்கு பக்கபலமாக இருக்கிறது நம்முடைய உரத்த சிந்தனை குடும்பம் தான். அதில் விசு சாரு, சிவசங்கரி அம்மா, என்ஆர்கே, மேகநாதன், பட்டுக்கோட்டை பிரபாகரன், இப்படி எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி அதை வந்து தூக்கி லிட் பண்ணி இன்றைக்கி அது வெளிநாடுகளில் போய் அந்த பாரதி விழா நடக்கிற அளவுக்கு இந்த வருஷம் ஆஸ்திரேலியாவில் போய் பாரதி விழா நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆகவே அந்த அமைப்புலேயும் நான் கூட இருக்கேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், அமுதா பாலகிருஷ்ணன், இப்படி இருக்கிற இலக்கியவாதிகள், தலைவர்கள் அவ்வளோ பேர் நடக்கிற விழாக்களில் உங்களுக்கு தெரியும் புத்தகங்கள் வெளியிடுது, புத்தகங்களை நல்ல பதிப்பகங்களில் கொடுத்து வெளியிட வைத்து அதை வெளியிட ஒரு நிகழ்ச்சியாக வச்சு அதன் மூலமாக அந்த பத்திரிக்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது குறிப்பாக சொன்னால் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ஓய்வில் இருக்கேன். எல்லாரும் ஓய்வில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நேரம் போகலைன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த நேரம் போகலை இல்லை, நேரம் போகலை, உண்மையாக போகலை. ஒரு போன 3 நாளைக்கு முன்னாலே ஒரே நாளில் 3 இடத்துல ஃபங்க்ஷன், 3 இடமும் 3 இடத்துல 3 இடத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். இவங்கெல்லாம் கூட வீட்டில் பயப்படுறாங்க, இந்த வயசில் பழையபடியும் சுற்ற ஆரம்பிச்சிட்டீங்கிறாங்க. இல்லை, நான் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு தெம்பு உண்டாகுது, ஒரு தைரியம் உண்டாகுது, நாமும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஓய்வு எடுத்துக்கிட்டு சோம்பேறித்தனமாக இல்லை அப்படிங்கிற உணர்வு வருது. ஆகவே இங்கே வீட்லேயே தான் இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பேசாமல் ஒரு கட்டில் போட்டு ஒரு நர்ஸுன்னு வச்சுருங்க, நான் முழு ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மக்களை போய் பார்த்து தமிழர்களோட தமிழ்நாட்டோட தொடர்போடு இருக்கும்போது என்னுடைய இளமை திரும்பி கொண்டு இருக்கிறது, முதுமை போய்விட்டது, இடுப்பு வலி அதெல்லாம் இருக்குது, ஆனாலும் அங்கே போயிட்டு வந்தால் அது தெரியல. அந்த உற்சாகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நம்முடைய நேரம் போகலன்னு சொல்லாமல் நேரம் போதலைங்கிற மாதிரி ஏதாவது நல்ல காரியங்களை செய்து கொண்டு வந்தால் முதுமையிலும் இளமையாக இருக்கலாம் என்பதுதான் இப்போது நான் கண்டுபிடித்திருக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு விஷயம் சொல்றேன், முதுமை வரணும்னு தெரியும்ல,
ஆமா தெரியும். ஒவ்வொரு பருவம் உங்களுக்கு உண்டுல. படிப்பு பருவம், கல்வி பருவம், கல்யாண பருவம், நம்ம குழந்தை பெறுற பருவம். இப்படி வரும்போது அந்த ஓய்வு நாளும் வரும், நமக்கு முதுமையும் வரும், உடல்நல குறைவுகளும் வரும். இதை மனசுல நீங்க பதிச்சுக்க. தெரியுமே இப்படி வரும்னு வரும்னு தெரியுமில்ல. அப்ப வரும்னு வரும்போது அதை தாங்கிக்கிற உள்ளத்தை உருவாக்கிக்கிங்க, அந்த மனசை பக்குவப்படுத்திங்க, நமக்கும் முதுமை வரும். ஆகவே அந்த முதுமை வரும்போது நம்ம இந்த மாதிரிலாம் செய்வோம், இந்த மாதிரிலாம் பண்ணிக்குவோம். ஒன்றுமே இல்லை. நம்ம வேதாத்ரி மகரிஷி சொல்லுகிற ஒரு 4 விஷயம்தான். உணவை கட்டுப்பாடாக வச்சுக்க, உரிய நேரத்தில் சாப்பிடு, உடற்பயிற்சி செய், மனப்பயிற்சி போய் மனசை பக்குவப்படுத்திட்டு அந்த மனசை டியூனப் பண்ணிக்க. கோவப்படக்கூடாதுன்னா கோவப்படாமல் இரு. கோவப்பட்டால் தானே என் ப்ரெஷர் ஏறுது. கோவம் இல்லாமல் இருந்தால் அதுதான் மகரிஷி சொல்கிற விஷயம். தியானம் பண்ணு. ஆகவே உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இந்த ஆக்டிவிட்டீஸில் ஒரு காலம், நிதானம், இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது, நோய் வராது. நோய் வராமல் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்கனால முதுமை கஷ்டமாக தெரியாது. ஆகவே அதை நீங்கள் பழகிங்க. அப்படின்னு தான் இப்போ நாங்கள் ஐயா மனவளக்கலை மன்றத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகவே எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. வாழ்க்கையினுடைய சந்தோஷமும் நம்ம கையில் தான் இருக்குது, துக்கமும் நம்ம கையில் தான் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பாசமும் நேசமும் நம்ம பழகிற முறையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் சம்பாரித்து நம்மளே வச்சுக்கணும்னு நினைக்காத. மற்றவனுக்கு கொடு, இல்லாதவனுக்கு கொடு. உங்கள்கிட்ட இருக்கா கொடு. இதுதான் வேதாத்திரி சொல்கிறது. ஆக இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முதுமையில் கஷ்டம் தெரியாது, முதுமையும் இன்பமாக இருக்கும். அதுக்கு நம்முடைய டாக்டர் முதுமை வைத்தியர் டாக்டர் நடராஜன் சார் தான் சொல்கிறார். அவர் புத்தகங்கள் கொடுக்குறாரு, மக்களுக்கு பெரியவர்களுக்கு அறிவுரை கொடுக்குறாரு. அது எல்லாமே சொல்ல முதுமையில் இனிமைங்கிறாரு. ஆக இப்போ நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் வாழ்கின்ற போது முதுமை எங்களுக்கு இனிமையாகவே இருக்கிறது. அதையும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். முத்துராமன் என்ன செய்கிறார்? முத்துராமன் ஒன்றும் செய்யலை, மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைய, என் பிள்ளை, பொண்ணு, மகம் அத்தனை பேரும் கவனிச்சுக்கிறாங்க. கூட்டத்துக்கு போகும்போது நீங்களா தனியாக போகிறீங்களேங்கிறாங்க. கூட்டத்துக்கு போகும்போது நான் தனியாக போகிறேன். கூட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர், என்னோடு நான் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அப்போது அங்கே போனோடனே என்னை காரில் இருந்து மேடையை தூக்கிட்டு போய் கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. ஆகவே அவங்க என்னை பார்த்துக்கிறாங்க. ஆகவே நிச்சயமாக நாம் மக்களை பார்த்து மக்கள் நம்மை பார்ப்பார்கள். அதுதான் கொள்கை. அதை செய்யணும். அதே மாதிரி எழுத்தாளர்கள் சொல்ல நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் நூல் வெளியிடும் போதே நிறைய புத்தகங்களை பார்க்குறேன், நிறைய புத்தகங்களை வெளியிடுறேன். ஆகவே அந்த புத்தகங்களை எடுத்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், எந்த புத்தகமாக இருந்தாலும் அந்த புத்தகம் மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாகிற விஷயங்களை சொல்லுகிற புத்தகமாக இருக்க வேண்டும். நீ கதை சொன்னாலும் சரி, பாட்டு எழுதினாலும் சரி, கவிதை எழுதினாலும் சரி. சார் உண்மையாகவே நம்ம ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் கவிதை உறவுன்னு ஒரு புத்தகம் வெளியிடுறார். அந்த கவிதை உறவுகள் எழுதுகிற கவிஞர்கள் அவ்வளவு பல கருத்துக்களை மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குற மாதிரி எழுதுறாங்க. இந்த அமுதா பாலகிருஷ்ணன் இருக்கிற அவர் ஒரு வியாபாரி. அவர் இந்த மாதிரி புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் எழுதுனா கையில் பணத்தை எடுத்து அப்படியே அள்ளி கொடுக்குறாரு. இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஒருத்த சந்தையில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம், தலைவர்கள் எல்லாம், வழிகாட்டிகள் எல்லாம் செய்கிற எல்லா காரியத்துக்கும் 5000 10,000 இல்லை 50,000 லட்சம் கொடுக்குறாங்க. விஸ்வநாத நம்ம விசு சார் அவர் ஒரு அறக்கட்டளை வச்சு ஒரு படம் கொடுக்குறாங்க. சிவசங்கரி அம்மா அவங்க ஒரு அறக்கட்டளை வச்சு படம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பல பேர் என்ஆர்கே, மேகநாதன், நம்முடைய பட்டுக்கோட்டை பிரபாகரன், இவங்க எல்லாருமே கேட்காம கொடுக்குறாங்க. அதனால தான் எங்களால் இவ்வளவு நிகழ்ச்சிகளை நடத்த முடியுது. அவை கொடுப்பதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள், அதை சரியாக நடத்துவதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே மனசு நல்லா இருந்தால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும். நம்முடைய அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, இந்தியா எந்த அளவுக்கு வரணும்னா உலகத்தில் சிறந்த வல்லரசாக வர வேண்டும். சிறந்த வல்லரசாக அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் விட சிறந்த வல்லரசாக வர வேண்டும். அதனை ஆக்கக்கூடிய தகுதி மாணவ மொழிகளிடத்தில் இருக்கிறது.
இது ஐயா சொன்ன அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை. அதைத்தான் இப்போ உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நிச்சயமா திருவரங்கம்மா நடத்துகிற இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள நிச்சயமா சார். ஆசைப்படுகிறேன். ரொம்ப இந்த ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இந்த வாய்ப்பு ரொம்ப பயன்பட்டால் சந்தோஷம். அதற்காக நான் மகிழ்ச்சிப்படுகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களோட இவ்வளோ விஷயங்கள் நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சார். நன்றி. சந்தோஷம். அதே மாதிரி உங்களுடைய பணிகள் தொடரட்டும். நன்றி சார். எழுத்தும் சரி, பேச்சும் சரி, தொலைக்காட்சியும் சரி, அதில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று மனமாற உளமாற நான் நன்றி வாழ்த்துகிறேன். சார். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறுகின்ற குரலை சொல்லி ஆகவே அந்த லட்சியத்தோடு வாழுங்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நிச்சயமா சார். நன்றி சார். வணக்கம்.